அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சாலக்கிராமமும் துளசி செடியும் சேர்ந்தா என்ன நன்மை, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் முதல்ல எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. ஏன்னா அறகுறை அறிவு ஆபத்தானது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் முழுசாக நமக்கு கேட்டால் தான் அதில் உள்ளது தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்மதுவசன் என்ற அரசனுக்கும் அவரது மனைவியான மாதவி என்ற மகாராணிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பிருந்தா அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டி வளர்த்து வந்தாங்க. பருவநிலை அடைந்த பிருந்தா பூர்வ ஜென்ம வினை பயனாக கிருஷ்ணனையே கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி காட்டுல கடுமையாக தவம் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து பிறந்ததாக புராணங்களில் சொல்லப்படக்கூடிய அவரோட பேர் ஜலந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் பிருந்தா தவம் செய்யக்கூடிய காட்டு பகுதிக்கு வர்றாரு. இவருக்கு இன்னும் ஒரு பெயரும் இருக்கு, அதுதான் சங்குச்சூடன். சங்குச்சூடனை பார்த்த உடனேயே பிருந்தாவோட மனசு மாற ஆரம்பிச்சிட்டு, கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணணும், கிருஷ்ணரையே அடையணும்னு தவம் இருந்த பிருந்தா சங்குச்சூடனை காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. பதிவிரதையான பிருந்தாவை கல்யாணம் பண்ணதுனால இந்த சங்குச்சூடனோட பலம் அபரிவிதமா பெருகிற்று. இதை உடனே இந்த சங்குச்சூடன் என்ன பண்றான்னா, எல்லா உலகத்திலையும் யுத்தம் செய்து வெற்றி பெறான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தேவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிட்ட முறையிடுறாங்க. எப்படியாவது சங்குச்சூடன்கிட்ட போரிட்டு வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அவரும் தேவர்களுக்காக சங்குச்சூடன்கிட்ட போரிட்டாரு. ஆனால் அந்த போரில் அவரால் வெற்றி பெற முடியலை. ஏன்னா கர்ணனை போல கவச குண்டலத்துடன் பிறந்த சங்குச்சூடனை கிருஷ்ண பரமாத்மாவால் வெற்றி கொள்ள முடியலை. அப்போதுதான் கிருஷ்ணருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. எப்போது சங்குச்சூடனின் மனைவியின் பதிவிரதை தன்மை கெட்டு போகிறதோ அப்போதே சங்குச்சூடன் இறந்துருவான் அப்படின்னு ஒரு வரத்தை பிரம்மதேவன்கிட்ட இருந்து சங்குச்சூடன் வாங்கியிருப்பான். இந்த விஷயத்தை அறிஞ்ச கிருஷ்ண பகவான் சங்குச்சூடனை போல உருமாறி அவருடைய அரண்மனையை அடைஞ்சாரு. தன்னுடைய கணவன் தான் போரில் வெற்றி பெற்று வந்திருக்கிறதா எண்ணின பிருந்தா கிருஷ்ணரின் காலில் தண்ணீரை ஊற்றி பாத பூஜை செய்தா. கணவன் இல்லாத மற்றொரு ஆணின் காலை தொட்டதால பிருந்தாவின் பதிவிரதை தன்மை பறிபோனது. இதையடுத்து போர்க்களம் சென்ற கிருஷ்ணர் சங்குச்சூடங்கிட்ட போரிட்டு அவனை கொல்றாரு. கணவன் இருந்ததை அறிந்த பிருந்தா கிருஷ்ணர் இருக்கும் இடத்துக்கு நீ என் கணவனை வஞ்சகமாக அழிச்சிட்டா, உன் மனம் கல்லா போனது போல நீயும் கல்லாக போவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விடுறாங்க. அப்போது அங்கு வந்த ராதை பிருந்தா கிட்ட, கிருஷ்ணனை அடையணும்னு சொல்லி தான் நீ தவம் செஞ்சா, பிறகு உன்னுடைய அறியாமையால் சங்குச்சூடனை திருமணம் செஞ்சுக்கிட்டா. அந்த தவறை உணராம நீ இப்போது கிருஷ்ணரையே சபிக்கிறாய், அதனால நீ எதற்கும் உபயோகம் இல்லாத செடியாக போவா அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அப்போது கிருஷ்ணர் ராதையை பார்த்து சொல்றாரு, பதிவிரதையின் சாபம் பலிக்கும், அந்த வகையில் பிருந்தாவின் சாபமும் பலிக்க போகிறது. அதே போல நீ கொடுத்த சாபமும் பலிக்கும். பிருந்தா சபித்தது போல நான் கண்டகி நதியில கல்லாகி போவேன், என்னைய சாலக்கிராமம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நீ சபித்தது போல பிருந்தா துளசி என்ற செடியாக மாறுவா. என்னையும் துளசியும் சேர்த்து யார் பூஜிக்கிறாங்களோ அவர்கள் எனது கோகுலத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சாரு. இன்றும் கண்டகி நதியில சாலக்கிராம முகூர்த்தங்களை பார்க்க முடியும். அதே போல விஷ்ணு பூஜையானது துளசி இலை இல்லாமல் பூர்த்தி அடைவதில்லை. நன்றி, வணக்கம்.